கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பூஜை பொருட்கள் விற்பனை செய்யும் கடை வைப்பதில் தகராறு ஏற்பட்ட நிலையில் கோவில் அருகே பூஜை பொருட்கள் விற்பனை செய்ய ஏலம் மூலம் இருவர் கடைகளை எடுத்த நிலையில் ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். போட்டியாக கடை வைத்துள்ளதாக கூறி தாய் மகள் இணைந்து சரவணன் என்பவரது கடையை அடித்து உடைத்துள்ளனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, உங்க விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக கரூர் மாவட்டம் குளித்தலை வைகைநல்லூர் அக்ரஹாரம் பகுதியைச் சார்ந்தவர் சரவணன் என்கிற மோகனசுந்தரம். இவர் குளித்தலை கடம்பனேஸ்வரர் கோயில் நிர்வாகம் சார்பில் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஏலம் எடுத்து பூஜை கடை பொருட்கள் விற்பனை கடையை நடத்தி வருகிறார். இந்த ஆண்டு ஏலம் எடுத்ததால் கோவில் அருகே மேற்கு பகுதியில் வாடகை கட்டடத்தில் பூஜை பொருட்களை வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் கடம்பர் கோவில் தெருவில் வசிக்கும் லட்சுமி என்பவர் இந்த ஆண்டு ஏலம் எடுத்து தற்பொழுது கோயில் அருகே உள்ள பூஜை பொருட்கள் விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் தனக்கு போட்டியாக கடை நடத்துவதாக சரவணன் வைத்திருக்கும் பூஜை கடையை நோக்கி லட்சுமி கையில் சிமெண்ட் கல்லை எடுத்துக்கொண்டு தனது மகளுடன் கடைக்குள் புகுந்து சரவணன் கடையில் இருந்த கண்ணாடி, ஷோகேஸ்கள், பிரிட்ஜ் மற்றும் பூஜை பொருட்களை அடித்து உதைத்தும் அங்கிருந்த பொருட்களையும் எடுத்து வீசி சேதப்படுத்தி கடையில் வெளியே நின்று நான் 16 லட்சத்தில் ஏலம் எடுத்து ஆளுக்கு லஞ்சம் கொடுத்துள்ளேன் என தாய் மகள் இருவரும் தகாத வார்த்தைகளால் திட்டி அங்கிருந்து சென்றுள்ளனர். இச்சம்பவம் குறித்து நிகழ்வான சரவணன் தனது செல்போனில் வீடியோவாக எடுத்து குளித்தலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். போலீசார் தற்பொழுது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராதியா, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. அக்கா